Hey fam, welcome back to our channel. இந்த வீடியோல நம்ம என்ன கண்டென்ட் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடைக்கானல்ல ஒரு மிஸ்ட்ரியான பிளேஸ்ங்க. என்னடா மிஸ்ட்ரியான பிளேஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. அதுதான் வந்து குணா கேவ். யூடியூப் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும் குணா கேவை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல குணா கேவ்ல இருக்க மிஸ்ட்ரிஸ் எல்லாத்தையுமே வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ அங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல இது ஒரு புது விதமான கண்டென்ட்டா ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதுக்கு தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து குணா கேவை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. குணா கேவை கண்டுபிடிச்சது வந்து வெள்ளக்காரன் தான், பிரிட்டிஷ் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. பட் வந்து பிரிட்டிஷுக்கு முன்னாடி இருந்து நம்மளோட தமிழர்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதாவது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா 7000 வருஷத்துக்கு முன்னாடி. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100 இல்ல 200 இல்ல 700 கிடையாது, 7000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழர்கள் வரைக்கும் அங்க வாழ்ந்திருக்காங்க. தமிழர்கள்னா யாருன்னு கேட்டீங்கன்னா பாண்டவர்களுங்க. பாண்டவர்கள் வந்து அந்த காலத்துல பாண்டவர்களுக்கு ஒரு வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ரூல்ஸ் போடப்படுது. என்ன ரூல்ஸ் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு நீங்க வந்து தலைமறைவா வாழணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதோட ஒரிஜினல் பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன். இது உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இதோட ஒரிஜினல் பேர் வந்து டெவில்ஸ் கிச்சன். இந்த பேர் வந்து ஏன் வந்துச்சு, சாத்தானின் சமையலறை அப்படின்னு சொல்லி ஏன் இந்த இடத்துக்கு பேர் வரணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. இதுக்கு ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு விதமான விஷயங்கள்லாம் சொல்றாங்க, ஒவ்வொரு விதமான கதைகளை பத்தினா சொல்றாங்க. இதுல ஒரு சில கதைகள்லாம் என்ன அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு பாண்டவர்கள் எல்லாமே மறைஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். சோ அவங்க வந்து அந்த குணா கேவல வாழ்ந்ததாகவும் அவங்க அங்க சமைச்சு சாப்பிட்டதாகவும் அந்த சமைச்ச போக வெளியே வர்றதுனால சோ சாத்தானின் சமையலறை அது ஒரு கிச்சன், அதனால உள்ளுக்குள்ள வந்து சாத்தான் தான் சமைக்குது சோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. இன்னொரு விதமானது என்ன அப்படின்னா அங்க கேவ் அப்படின்னாலே உள்ளுக்குள்ள ரொம்ப குளிர் இருக்குங்க. சோ அதனால அங்க இருந்து மிஸ்ட் புகை எல்லாமே வெளியே வரனாலையும் அது வந்து டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அழைக்கப்பட்டிருக்கலாம், அது வந்து நீங்க பார்க்கணும், ஒரு இதா தான் இருக்கு. சரிங்களா, சரி இத வந்து இப்படி இதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான அது 7000 கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பாண்டவர்கள் அங்க வாழ்ந்தாங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்பதான் தமிழர்கள் 7000 வருஷத்துக்கு முன்னாடி அங்க வாழ்ந்திருந்தாலும் கொடைக்கானலை மேம்படுத்தினது அப்படிங்கிறது வெள்ளக்காரன் தாங்க. ஏன் நான் சொல்லுவேன் அப்படின்னா அங்க நீங்க இப்ப கொடைக்கானல் போனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பில்டிங் எல்லாமே வெள்ளக்காரன் கட்டினதா தாங்க இருக்கும். ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப அழகாகவும் கட்டியிருக்கான். அதாவது அந்த காலத்துல அவன் வந்து மதுரையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் மதுரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பிரிட்டிஷ் வந்து மதுரால இருக்கும்போது ரொம்ப வெக்கையின் காரணமாக நம்ம எங்கேயாவது குளிர்ச்சியான மலை பிரதேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கொடைக்கானலுக்கு கிளம்பி வந்தவங்க தாங்க. சோ அங்க வந்து அவங்களுக்கு குளிர் எல்லாமே கரெக்டா இருக்கனால சோ அங்கேயே வந்து அவங்க வீடு கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் இப்ப நீங்க போனாலுமே மேக்சிமம் பில்டிங் எல்லாமே வெள்ளக்காரங்க கட்டின பில்டிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி அங்க நிறைய மரங்கள்லாம் இருக்குங்க. இந்த யூக்கலிப்டஸ் மரம் எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம அந்த கொடைக்கானல்ல பிரீட் பண்ணதே கிடையாது. அது ஆஸ்திரேலியா, அமெரிக்கா சோ இந்த மாதிரி இடத்துல இருந்து இம்போர்ட் பண்ணதுங்க. சோ அவன் தான் வெள்ளக்காரன் தான் இம்போர்ட் பண்ணி இங்க கொடைக்கானல்ல பாத்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே உற்பத்தி பண்ணியிருக்கான். சோ அதுதான் இப்ப வரைக்குமே வந்துகிட்டு இருக்கு. சோ இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப நம்ம டெவில்ஸ் கிச்சன் அந்த ஒரு டாபிக் குள்ள வருவாங்க. இதுக்கப்புறம் டெவில்ஸ் கிச்சன் ஏன் அதை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அதோட தோற்றங்க. ஏன் நான் தோற்றத்தை சொல்றேன் அப்படின்னா எல்லா கேவுமே அதாவது இப்படி செங்குத்தா இருக்கும். சரிங்களா, ஆனா இந்த குணா கேவ் மட்டும் எப்படி இருக்கும்னா இந்த கேவா சரிங்களா ஜிக்ஸாக்கா இருக்கும். சோ அதனால என்னதான் நீ போனாலும் ஒரே ஆழமா போயிட முடியாது. அடிச்சு அதாவது லெஃப்ட் ரைட்னு அடிச்சு 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 வர மாதிரிதான் இருக்கும். நான் ஏன் ஸ்பெசிபிக்கா ஃபர்ஸ்ட் டாபிக்கா கொடைக்கானல் இந்த குணா கேவ் எடுத்து பத்தி பேசுறேன் அப்படின்னா சோ நம்மளோட ஊர் பழனி அப்படிங்கறனால சோ பக்கத்துல இருக்கனால நான் அடிக்கடி நிறைய டைம் போயிட்டு வந்திருக்கேன். சோ அதனால ஃபர்ஸ்ட் டாபிக்கா சோ இதை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எடுத்திருக்கேன். சோ டெவில்ஸ் கிச்சன்ல 16 பேர் தான் 12 பேர் தான் விழுந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 பேர் தான் கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. சோ எத்தனை பேர் விழுந்திருக்காங்க அப்படிங்கறதே தெரியாதுங்க. சோ இது ஒரு பக்கம் இருந்தாலுமே கொடைக்கானல்ல சூசைட் பாயிண்ட்ல சூசைட் பண்றவங்கள போய் கீழே வரைக்கும் எடுத்துட்டு வர்றது நிறைய பேர் இருப்பாங்க. சோ அதுல ஒரு ஸ்பெசிபிக்கான ஆள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோசப் அப்படிங்கிறவர்.
கிட்டத்தட்ட ஒரு 800-850 டெட் பாடிக்கு மேல அவர் வந்து எடுத்திருக்காரு. சோ அப்படியேப்பட்ட அவரே பாத்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன், அதாவது இந்த குணா குகைக்குள்ள பாத்தீங்கன்னா இறங்க மாட்டாராம். அப்படியே இறங்கினாலும் மேலும் 200 அடிக்கு கீழே பாத்தீங்கன்னா போக மாட்டாராமா. சரிங்களா? சோ அந்த மாதிரி ரொம்பவே பயம், அதாவது கொடைக்கானல் மக்களே அதை பார்த்து பயப்படுறதுங்க. சோ என்னதான் வந்து அதாவது இந்த அழகால ஆபத்து இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து கொடைக்கானலுக்கு ஃபுல்லாவே பொருந்துங்க. ஏன் அப்படின்னா மலைகளின் இளவரசியாவே இருந்தாலுமே அது வந்து ரொம்பவே ஆபத்தான ஒண்ணுதாங்க. இந்த டெவில்ஸ் கிச்சன் என்று அழைக்கப்படுற இந்த ஒரு ஸ்பெசிபிக்கான பிளேஸ் வந்து குணா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் குணா கேவ் அப்படின்னே பாத்தீங்கன்னா பேர் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நிறைய டூரிஸ்ட் பாத்தீங்கன்னா அங்க வர ஆரம்பிச்சாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1955ல செண்பக நாடார் அப்படின்ற ஒருத்தர் வந்து உள்ள விழுந்து இறந்திருப்பாருங்க. உள்ள விழுந்து இறந்தனால இன்னைக்கு விழுகிறாருன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா அவரை ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வராங்க 500 ஃபீட்ல. சரிங்களா? 500 அடியில வந்து அவரை வந்து ரெஸ்கியூ பண்ணி கொண்டு வராங்க டெட் பாடியா தான். சோ இப்ப வரைக்கும் நீங்க போனீங்க அப்படின்னா இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துக்கிட்டு இருக்க மாதிரி அவரோட சமாதி கல்லறை பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். சோ இதை வந்து யாரு வச்சா அப்படின்னா செண்பக நாடாரோட மகன் ராஜசபை பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சிருக்காருங்க. சோ வந்து இது வந்து ஒரு பாலடைஞ்சு போய் இதுதான் இருக்கு. இதே மாதிரி வெள்ளக்காரன் அப்படி இருக்கும்போது ஒரு பிரிட்டிஷ் சோல்ஜர் பாத்தீங்கன்னா உள்ள விழுந்து இறந்திருக்காரு. சோ அவரோட சமாதி இருந்துச்சுன்னு சொல்றாங்க. பட் இப்போ வரைக்கும் அங்க இல்லவே இல்லை. சோ நீங்க பழைய வீடியோஸ் தேடி பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த செண்பக நாடாரோட சமாதி மட்டும்தான் இருக்கு. அதுவே பாத்தீங்கன்னா பாலடைஞ்சு போய் கிடக்குங்க. சோ ஆக்சுவலா இது வந்து தெரியும்னு நினைக்கிறேன். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யார் ப்ரோ இதுல விழுந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா 2006ல மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு நீங்க ஒரு படம் பார்த்திருப்பீங்க. சோ இந்த படத்தை பத்திலாம் நம்ம ஃபுல்லால எக்ஸ்பிளைன் பண்ண வேணாம், நம்ம ஒரு பாட்டா தான் நான் இதை பேசுறேன். 2006ல மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்றவங்க, சோ மஞ்சுமல் பாய்ஸ்னா இப்ப நம்ம ஒவ்வொரு ஊர்ல வந்து ஒவ்வொரு பேர் வச்சுப்போம்ல, சோ அது மாதிரி வந்து கேரளால மஞ்சுமல் அப்படிங்கறதுல எர்ணாகுளம் டிஸ்ட்ரிக்ட்ல பாத்தீங்கன்னா அந்த பசங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அவங்க ஒரு 9 பேரு, சரிங்களா, 9+11 பேர் பாத்தீங்கன்னா கிளம்பி இங்க கொடைக்கானலுக்கு டூர் வராங்க. கொடைக்கானலுக்கு டூர் வந்ததுக்கு அப்புறம் அதுல சுபாஷ் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா தவறுதலா, அதாவது கவனிக்காம பாத்தீங்கன்னா உள்ள விழுந்துட்டாரு. சோ உள்ள விழுந்தப்ப அவரோட ஃப்ரெண்டு பாத்தீங்கன்னா அவரை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாரு. சோ இது வந்து ஒரு ஹார்ட் டச்சிங்கான ரெஸ்கியூ அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்குமே பேர் வச்சிருக்குங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 2016ல ஒரு பையன் பாத்தீங்கன்னா உள்ள விழுந்து இறந்துறான். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸா எல்லா பக்கம் வேலி போட்டு சுத்தமா பாத்தீங்கன்னா அடைச்சிடறாங்க. டூரிஸ்டுக்கு பாத்தீங்கன்னா அலோடே கிடையாது. இந்த டெவில்ஸ் கிச்சன் பேர் வச்சதுக்கு நிறைய ரீசன்ஸ்ல இருக்குங்க. சோ அதுல ஒரு சில ரீசன்ஸ் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன். டெவில்ஸ் கிச்சன் ஏன் வச்சான் அப்படிங்கறதுக்கு ஒரு சில ரீசன் சொல்லியிருக்கேன். பட் வந்து உண்மையான ரீசன் என்ன அப்படிங்கறத நான் சொல்லல. சோ இப்போ பாத்தீங்கன்னா ரிவீல் பண்றேன். வெள்ளக்காரங்க எங்க போனாலும் ஒரு பாறை வித்தியாசமாகவும் அவங்க கண்ணுக்கு அட்ராக்டாகவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வைப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு பேரை வந்து இதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்னு. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலரான கவுண்டபிள் தாங்க, 1 2 3 அந்த மாதிரிதான் இருக்கும். சோ அப்படிங்கிற அந்த ஒரு பேர் லிஸ்ட்ல நம்மளோட குணாக்கே வந்திருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு ஆபத்து அதுக்குள்ள இருக்கு அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட நான் கொடைக்கானல் போயிட்டு வந்தேன், குணாக்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். சோ அப்ப போய் பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு தான் வந்தேன். இது ஆல்ரெடி நான் நிறைய டைம் பார்த்ததுதான். சோ இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா போய் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்துட்டு வந்தது தாங்க. அதே மாதிரி குணாக்கேவுக்குள்ள விழுந்தவர் ஒரே ஒருத்தர் தான் பொழைச்சிருக்காரு. சோ அவரு தான் பாத்தீங்கன்னா சுபாஷ். அவர் வந்து வெளியே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு உள்ள விழுந்தப்போ இறந்து வேற ஏதோ ஒரு உலகத்துக்கு போன அந்த ஒரு ஃபீலிங் தான் எனக்கு கிடைச்சிச்சு அப்படின்றாரு. ஏன் அப்படின்னா உள்ளுக்குள்ள ஆயிரக்கணக்கான வௌவால்கள் இருக்கும். அதுவும் நம்ம ஒரு டார்க் பிளாக்னு சொல்லுவாங்க, டார்க் நைட்னு சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி டார்க் லைட்ல தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு இடமே காணப்படுங்க. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா கொடைக்கானல் அப்படிங்கிறது கூலிங்கா தான் இருக்கும். அப்ப கேவ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு கூலிங்கா இருக்கும். சோ உள்ளுக்குள்ள பாத்தீங்கன்னா ரொம்ப கூலிங்கா இருக்கும். 500 ஃபீட் கீழே போயிட்டோம், 500 ஃபீட்டுக்கு கீழே போயிட்டோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் லெவல் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகுங்க. ரொம்ப 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 கஷ்டமான ஒரு இது. சோ அதனாலதான் நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சரிங்களா உள்ள இறங்குறதுக்கே பயப்படுறாங்க. சூசைட் பாயிண்ட்ல எவ்வளவோ ஆழத்துக்கு கீழே போய் டெட் பாடி எடுத்துட்டு வந்து அவங்களே பயப்படுறாங்க அப்படின்னா அந்த டெவில்ஸ் கிச்சன் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்.
ஸோ எனக்கு வந்து பர்சனலா கொடைக்கானல்ல ஒரு சில மிஸ்ட்ரி பிளேசஸ்லாம் இருக்கு. ஸோ அதை வந்து ஒன் பை ஒன்னா நம்ம எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு புதுவிதமான கண்டென்ட் பத்தி நான் யோசிச்சிருக்கேன். ஸோ அதுல வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ தான். ஸோ தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்து எந்த மிஸ்ட்ரி பிளேஸை பத்தி பேசலாம் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்டா உங்க மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். லவ் யூ கைஸ், பாய். அடுத்த போற வீடியோல பார்க்கலாம்.